இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சின்னத்திரை பல நடிகைகளுக்கு ஒரு மிக முக்கியமான தளமா இருந்திருக்கு. இந்த வீடியோ மூலமா பிரபலமான சில நடிகைகள் தங்களுடைய திறமைய சினிமாவில காட்டி வெற்றி கொடி நாட்டியிருக்காங்க. அவங்கள சில முக்கியமானவங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். பிரியா பவானி சங்கர் கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற தொலைக்காட்சி தொடர்ல நடிச்சதன் காரணமா ரொம்பவே பிரபலமாக அறியப்பட்டாங்க. 2017ஆம் ஆண்டு மேயாதமான் படம் மூலமா தமிழ்ல அறிமுகமானாங்க. வாணி போஜன் விஜய் தொலைக்காட்சியில ஆஹா தொடர் மூலம் அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து ஜெயா தொலைக்காட்சியில மாயா, சன் டிவில தெய்வ மகள் ஆகிய சின்னத்திரை தொடர்கள்ல நடிச்சு வந்தாங்க. ஓமை கடவுளை மூலம் தமிழ்ல அறிமுகமானாங்க. வித்யா பிரதீப் நாயகி அப்படின்ற சன் தொலைக்காட்சி தொடர்ல தன்னோட முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. 2019ல தடம் படம் மூலமா தமிழ்ல அறிமுகமானாங்க. பிரீத்தி சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான மின்னலை அப்படின்ற நாடகத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சாங்க. உண்மை சம்பவங்களை அடிப்படையா கொண்டு சசிகுமாரோட இணைஞ்சு அயோத்தி அப்படின்ற படம் மூலமா தமிழ்ல அதுக்கப்புறம் அறிமுகமானாங்க. விஜய் சித்ரா காமராஜ் விஜய் சித்ரா அப்படின்னு அழைக்கப்படுற இவங்க முன்னணி இந்திய தொலைக்காட்சி நடிகையும் தொகுப்பாளரும் ஆவாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி தொடர்ல தன்னோட கதாபாத்திரம் மூலமா புகழ் பெற்றாங்க. கால்ஸ் திரைப்படம் மூலமா சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாங்க. ரோஷினி 2019ஆம் ஆண்டு தொலைக்காட்சியில அறிமுகமானாங்க. பாரதி கண்ணம்மா அப்படின்ற விஜய் தொலைக்காட்சியில அறிமுகமான இவங்க அதுக்கப்புறம் கருடன் படத்துல அறிமுகமாகி இருந்தாங்க. ரக்ஷிதா விஜய் தொலைக்காட்சியோட சரவணன் மீனாட்சி தொடர்ல புகழ் பெற்றிருந்தாங்க. அவங்க தமிழ்ல 2024ஆம் ஆண்டு ஃபியர் மூலமா அறிமுகமாகி இருக்காங்க. ஷீலா அழகிய தமிழ் மகள் அப்படின்ற ஜி தமிழ் தொலைக்காட்சி தொடர்ல தன்னோட முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. 2020ஆம் ஆண்டு திரௌபதி படம் மூலமா தமிழ்ல அறிமுகமாகி இருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.